ஐயோ, இவ்வளோ சின்ன வேலை இன்னும் முடியலையா? என்னண்ணே இது? இதெல்லாம் நேத்தே முடிச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு வேலை முடிச்சிடும் முதலாளி. இன்னைக்கு முடிக்கணும், இல்லைன்னா முதலாளியை பார்க்க முடியாது. முதலாளியா நீங்களா? நமக்காச்சும் இந்த வேலை தெரியும், அதை பாக்குறோம். ஆனா சொந்தமா ஒரு வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கிறது இவருதானாச்சு. சில பிச்சைக்காரங்களுக்கு அப்படி தோணும். ஆமா ஆமா, வேணும்னா நாடக கம்பெனி முதலாளியோட வலது கைன்னு கூட சொல்லலாம். சில பைத்தியக்காரங்க இப்படியும் சொல்லுவாங்க. அது சரி, இந்த கண்ணாடி யாருது? எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்ல, காமராஜ். அது கடலோரத்துல மணல் இறக்காத வேலைப்பா. புது ஓனர் குடும்பம் இப்பயே வந்துருவாங்க வேலை செய்ய. சுதியண்ணா கோவிந்த் சார் லைன்ல இருக்காரு. ச்சே, இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல. ஹலோ, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் நான் உன்ன அனுப்புறது. என்ன செய்ய முடியுமா முடியாதா? ஐயோ, யாரு சொன்னா? நீ தான் சொன்ன, நான் கேட்டேன். சிலதெல்லாம் பார்க்கல கேட்கலன்னு வைக்கணும். அதுதானே நம்மளுக்குள்ள இருக்கிற உறவு. சொல்றது சரிதான், ஆனா நானும் ஒரு பாசத்தோட தான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு உன்னை கூப்பிட்டேன். சொல்லுங்க, நான் இங்க தானே இருக்கேன். அதான் நான் இங்க இருக்கேன்ல. ஐயோ, என்னாச்சங்க? அங்க இல்ல, இங்க. அந்த வீட்டுல தங்க போற ஃபேமிலி 11 மணிக்கெல்லாம் ஃபிளைட்ல வந்துருவாங்க. கார் எடுத்துட்டு போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. அப்புறம் கேட்டுக்க, உன்னையும் இந்த ஊரையும் அவங்களுக்கு யாருன்னு தெரியாதனால ஒரு போர்டில் அவரோட பேர் எழுதி அதை நீ கையிலேயே வச்சுக்கணும். வச்சா மட்டும் பத்தாது, அவர் கண்ணில் படுற மாதிரி நீ பிடிச்சிருக்கணும். இல்ல, அதுக்கு வேற யாரையும் அனுப்பலாம்ல. போதும். அதான் கரெக்டான விஷயம். காரணம் நம்ம ஸ்டேட்டஸுக்கு இந்த வேலையெல்லாம் சரியாவது இல்ல. அப்ப நீ உன் அந்தஸ்துக்கு தகுந்த வேலையை போய் பார்க்கறது நல்லது. ஓகே. என் வசதிக்கு ஏற்ற மாதிரி, என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நான் வேற யாரையாவது வேலைக்கு வச்சுக்கிறேன். ஐயோ, இல்ல, நானே அதை செஞ்சிடுறேன். என்ன? அதாவது குடும்ப அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு ஆளு, அது நான் தானே. நான் இங்க தானே இருக்கேன், சொன்னா பண்ண போறேன். நான் உன்னை சாயங்காலம் பாக்குறேன். நீ உடனே போய் அவங்கள கூட்டிட்டு வந்துரு. ஓகே. நாய் வேஷம் போட்டா நாய் மாதிரி கொலைச்சுதான் ஆகணும். ஆனா எல்லா நாய்க்கு ஒரு தலையெழுத்து இருக்கு. தெருநாய் நாய் தான், அமெரிக்கன் பிரசிடென்ட் நாய் தான். என் வாழ்க்கை தெருநாய் மாதிரி ஆயிடுச்சு. இந்தா, இது நீ வச்சுக்கோ. லூசு பை. சுசீந்திரன், என்ன இந்த பக்கம்? அது மாமா வர்றாருல, எம் உன்னிமேனன், டெல்லியில. அங்க பெரிய பொசிஷன்ல இருக்காரு. எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் மாமாவுக்கு மருமகனை பார்த்தா அடையாளம் தெரியாம போயிடும். போர்டுல பேர் எழுதிருக்க. அது மாமா செத்துட்டு டெல்லியில இருந்து பாடி எடுத்துட்டு வராங்க. பெட்டிக்குள்ள இருந்து வெளியே இருந்து பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் போர்டு வச்சு நிக்கிறேன். அம்மாவுடைய மாமாவுடைய தம்பியோட பையன் ஆயிட்டு போயிட்டான், இல்லாட்டா அசிங்கமா திட்டி இருப்பேன். கொஞ்சம் வழி விடுங்க, மாமா வர்றாரு டெல்லியில இருந்து. அடுத்ததாக பாம்பே புறப்படும் விமானம் தயாராக உள்ளது. டெல்லி விமானம் தர இறக்கியது. நம்மள பிக்கப் பண்ண ஆள் வந்திருக்கு. அதோ ஹலோ தோ. எங்க? எம்மா இங்க வா. நம்மள பிக்கப் பண்ண ஆள் வந்திருக்கு. கோவிலன் சொல்லி அனுப்பின டிரைவர், அப்படிதானே? கோவிலம் இல்ல, கோவிலம் ஸ்ரீதரன். சரி வா. பாடி வந்துருச்சா சுசீந்திரா? இது என்ன கஷ்டம்டா கடவுளே. இங்க இவ்வளவு பேர் நிக்க போது இவன் ஏன் தலைமையில ஏறி உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கானே. அம்மாவோட மாமாவோடைய பொண்ணோடைய புருஷன் தான் என்ன வேணாலும் பண்ணலாமா? இந்த பேக் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வண்டியில வச்சிருப்பா. அல்ல, வண்டி கொஞ்சம் தூரமா இருக்கு, நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்துட்டு போலாம்ல. வெறும் 4 பேக் தானே, தூக்கிட்டு போய் வைங்க. டெல்லில எல்லாம் இந்த மாதிரி டிரைவர்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல. மம்மி, இது டெல்லி இல்ல, நம்மளும் இந்த வேலையை செய்யலாம். நம்ம ஊரை விட்டு எந்த ஊருக்கு போனாலும் சரி, எல்லா வேலையும் கூச்சப்படாம பண்ணலாம். சரணம் ஐயப்போ. அதாவது ஐயப்போ, கொஞ்சம் படிப்பறிவும் கொஞ்சம் சுயமரியாதையும் கொஞ்சம் கௌரவமும் இருக்கிறதுனால நாங்க தமிழங்க மரியாதையோட வாழறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நடக்கிறது இல்ல. நாங்களும் இந்த ஊருக்காரங்க தானே. முதல்ல அப்படி ஆயிருந்திருக்கலாம், இனி ஆகவும் வழி உண்டு. ஆனா இடையில ஒரு கேப் இருக்கு. அதுவும் சரிதான். நல்லா பேசுறேன். எந்த ஊரு? நான் இங்க எல்லாம் தான். எத்தனை வருஷம் வெளியில இருந்தாலும் சரி, இந்த ஊருக்காரன் தானே. இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கம். நீ எந்த ஏரியா? சொன்னா புரியுமான்னு தெரியல. இல்ல, அப்படி சொல்றதுக்கு பெரிய குடும்பம்னு இல்ல. நாங்க இங்க வந்து குடியேறினவங்க. அப்ப போலாமா?
என்ன சாமி என்ன போன வேலை என்னாச்சு? என்னாச்சு? நிறைய காசு கொடுக்க வேண்டியிருக்கு அந்த கடைக்கு. சின்ன கடைக்காரங்க தானே, அதான் அவங்க கடன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தோப்புல இருந்து வர வருமானத்தை வச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆக போகுது. அது எல்லாருக்கும் தெரியும். அவன் வாய்க்கு வந்து இப்படி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைக்கலன்னா பரவாயில்ல, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த செயினை வச்சு ஒப்பேத்திடலாம். இதையெல்லாம் எடுத்துட்டு போய் வித்து அந்த பணத்துல சாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. பணம் கஷ்டம் எங்கேயும் கிடைக்கலன்னு இவன் நகையை எடுத்துட்டு கடத்தெருவுக்கு போனா அது கெட்ட பேர் ஆயிடும். வட்டி கொடுத்தா போதும், முதல்ல அப்புறம். அதை என்கிட்ட கொடு, காசு நான் கொடுக்குறேன். இது அடகு கடைக்காரங்கிட்டயோ எங்கிட்டயோ பெட்டியில சும்மா கிடக்கிறத விட உன்னோட கழுத்திலேயே கிடக்கட்டும். அங்க இருந்தா தான் இந்த தங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும். உன் கழுத்திலேயே இருக்கட்டும். இந்த போட்டுக்க. கருணையே இல்லாத வட்டி கடைக்காரனா இருந்தாலும் உன் கண்ணீரை பார்க்க கஷ்டமா இருக்கு. காசு நான் தர்றேன். சாந்தா, சுசீந்திரன் இருக்கான்ல, அவனோட அக்கானா? டிரைவர் சுசீந்திரனுக்கா? ஐயோ, என் தம்பி டிரைவர் இல்ல. டிரைவிங் தெரியும்ல அவருக்கு. அட, நான் அப்படி சொல்ல வரல. அவன் டிரைவர் வேலை செய்யற ஆள் இல்லைன்னு தான் சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அது வந்து இந்த வீட்ல வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஓ, வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமா, வீட்டு வேலை எப்படி செய்யணும், வீட்டை எப்படி பராமரிக்கணும்னு எங்க அம்மா சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் நல்லா பண்ணுவேன். அப்படின்னா டெய்லி வந்துட்டு போவீங்களா இல்ல தங்கி வேலை பண்ணுவீங்களா? அது ஓ, நீங்க கல்யாணம் ஆனவங்கள? ஆமா, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனா 4 நாளே முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எப்பவும் அப்படி இல்ல, மனசு ரொம்ப வேதனைப்பட்டா லேசா தலைவலிக்கும், கொஞ்சம் கோவம் வரும், அழுகையும் கொஞ்சம் வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருப்பேன், அவ்வளவுதான். கல்யாணம் நடந்த 3வது நாள்ல அப்படி நடந்துச்சு. அவங்க பயந்துட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. என் தம்பி தான் என்ன பாத்துக்கிறான், பாவம். திரும்பி போகவே இல்லை. யாரு? வேலைக்கு வந்திருக்காங்க. வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்க. இவங்க யாரு என்னன்னே நமக்கெல்லாம் தெரியாது. எதையாச்சும் தூக்கிட்டு போயிட்டா நம்ம எங்க போய் கேட்க முடியும்? இவங்க சுஷீந்திரனோட அக்காவா? அப்படியா? இங்க ஒரு ஆள் தேவைப்படுது, யோசிச்சு சொல்றேன். அக்கா, யோசிக்க ஒண்ணும் இல்லக்கா. நான் எதையும் எடுத்துட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி குணம் எனக்கு இல்ல. பயப்படாதீங்க. வீட்டுல என்னால தங்க முடியாது. ஆனா என்னோட தம்பியோட கஷ்டத்துக்காக வச்சோம் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல பதில சொல்லுங்க. போயிட்டு வரேன்.